போறேன். அன்பான பிரதேசவாழ் மக்களே, இந்த மாசற்ற மாணவர்களின் பெற்றோர்களை கௌரவப்படுத்தும் நிகழ்வு இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மங்கள விளக்கை ஏற்றுமாறு சமூக செயற்பாட்டாளர் டி.கே. கார்த்திக் அண்ணன் அவர்களை அன்புரிமையோடு அழைக்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கை ஏற்றுமாறு கிளிநொச்சி மாவட்ட இளைஞர் அமைப்பு சேர்ந்த குமாரவளர்ச்சி கவர்னர் அவர்களை அன்புரிமையோடு அழைத்திருக்கின்றேன். கிளிநொச்சி மாவட்ட இளைஞர் சார்பாக பகலவன் அவர்களையும் மங்கள விளக்கை ஏற்றி வைக்குமாறு வேண்டிக் கொள்கின்றேன். சுமிதா அவர்களையும் மங்கள விளக்கை ஏற்றி வைக்குமாறு திருவோணமலை மட்டு அம்பாறை பகுதிகளில் இருந்து வருகிறவர்களுக்கும் பெற்றோர்களை அன்புடன் மாவீரர் பெற்றோர் கௌரவ நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது.
இவர்களை கௌரவப்படுத்தும் முகமாக வரவேற்பு நடன நிகழ்வு ஒன்று இடம்பெற இருக்கிறது. அன்புக்குரிய தமிழ் உறவுகளே, இறந்து போனவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற மாதம் இந்த கார்த்திகை மாதம். இந்த மாதத்தினுடைய மாவீரருடைய பெற்றோர்களை கௌரவிக்கின்ற இந்த சிறப்பான நிகழ்விலே நான் நினைக்கின்றேன், கிளிநொச்சி மாவட்டத்திலே மிகவும் சிறப்பான முறை, மிகவும் பிரமாண்டமான முறையில் இந்த பெற்றோர் கௌரவிப்பை ஒழுங்கு செய்திருக்கும் செயற்பாட்டு குழு உறுப்பினர்களே, இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பங்கு தந்தை அவர்களே என் வணக்கத்தை கூறிக்கொண்டு நான் நினைக்கின்றேன்,
இந்த மாதம் ஒரு கனதியான மாதமாக நான் நினைக்கின்றேன். பங்கு தந்தை அவர்களும் அதை சார்பாக குறிப்பிட்டு சென்றார். இயேசு பாலன் பிறப்பை மகிமைப்படுத்தும் ஒரு மாதமாக பாடசாலை தோறும் பொது இடங்கள் தோறும் ஒளி விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நான் நினைக்கின்றேன் எங்களுடைய மாவீரர்களும் எங்களுடைய இடைத்தின் விடுதலைக்காக ஒரு மீட்பர்களாக இந்த மண்ணிலே தங்களுடைய உயிர்களை ஆகதியாக்கிக் கொண்டவர்கள் அவர்களுடைய நினைவில் இந்த மாதத்திலே பாடசாலைகள் தோறும் பொது இடங்களில் தோறும் தீபங்கள் ஏற்றி இருளகற்றப்பட்டு ஒளி வீசும் ஒரு நாளாக அந்த இயேசு பாலனுடைய பிறப்பை மகிமைப்படுத்தும் அந்த நாளோடு ஒப்பான ஒரு நாளாக இது நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய தலைவர் கூறினார், இயற்கை எனது நண்பன், வரலாறு எனது வழிகாட்டி. நான் நினைக்கின்றேன் என்று இந்த அரசியல் இலங்கை அரசியல் வரலாற்றிலே இம்முறை எங்களையும் உங்களையும் ஒரு புறம் தள்ளிவிட்டார்களோ என் மனதில் ஒரு இலக்கம் இருக்கின்றது. ஏனெனில் எங்களுடைய தியாகங்களை எங்களுடைய அர்ப்பணிப்புகளை மறந்து இன்றைய ஒரு தேசிய அரசாங்கத்துக்கு எங்களுடைய மக்கள் பெருவாரியாக வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நான் நினைக்கின்றேன் எங்களுடைய தலைவர் கூட்டு இயற்கை எனது நண்பன், வரலாறு எனது வழிகாட்டி. அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும் இயேசுநாதர் இந்த ஜனங்களுக்காக தோளிலே சிலுவையை சுமந்து இறந்து மீளவும் இருந்து கொண்டார். அதுபோன்றுதான் இந்த தேச விடுதலை என்ற இலட்சியத்தை தனது தோள்களிலே 30 வருடங்களாக 3 தசாப்தங்களுக்கு மேலாக தனது குடும்பத்தோடு தனது தோள்களை சுமந்த எங்களுடைய மகத்தான தலைவன் பிறந்த நாள் இந்த மாதத்திலே தான். ஆகவேதான் நான் யோசிக்கின்றேன், எங்களுடைய போராட்டத்தோடு ஏதோ ஒரு சக்தி எங்களோடு இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம். ஆகவே இந்த மாதம் ஒரு கனதியான மாதமாக இருக்கிறது. எங்களுடைய பெற்றோர்களை கௌரவிக்கும் ஒரு மாதமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய போராட்ட வரலாறுகளிலே நாங்கள் இந்த மாநில பெற்றோர்களை கௌரவிக்கும் விதமானது சற்று வித்தியாசமாக இருந்தது. பாரதிலே 21ஆம் தேதி தொடக்கம் 27ஆம் தேதி வரையும் அதுக்குடைய 3 நாட்கள் இந்த பெற்றோர்களை அவர்களுடைய கல்லறைகளுக்கு பக்கத்திலே பிரமாண்டமான மண்டபங்களிலே அவர்களை 3 நாட்கள் அவர்களுக்கு பணிவுரை செய்கிறோம். நாங்கள் 3 நாட்களாக நாங்கள் அவர்களை அங்கே வைத்து பராமரிப்போம். அந்த வகையில் தான் இந்த மாநில பெற்றோர்கள் கௌரவிக்கப்பட்டது. அந்த வகையிலே நான் நினைக்கின்றேன் 2009க்கு பிற்பட்ட காலத்திலே நிறைய பிள்ளைகள் பிறந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த வரலாறுகள் சற்று தெரிவது குறைவாக இருக்கும். அந்த வகையிலே இந்த மாவீரர் தொடர்பான வரலாற்றையும் அடுத்த சந்தடிக்கு கடந்து சென்ற மிகப்பெரிய தார்மீக பொறுப்பு எங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், சத்யநாதன் சங்கரனப்படும் எமது முதலாவது மாவீரன் 1982ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே எங்களுடைய விடுதலை போராட்டத்தில் எங்களுடைய தலைவருடன் இணைந்து கொண்ட ஒருவர், கம்பர்மலை பல்வெளித்துறையை பிறப்பிடமாக கொண்டவர். அன்று கெல்லா போர்முறையிலே மிக ஒரு வீரனாக மிக ஒரு சாதுரியமான தாக்குதல்களை செய்யக்கூடிய ஒரு எங்களுடைய தலைவரோடு பக்கபலமாக நின்று வடமராட்சி மாநிலே நான் ஒரு வடமராட்சி பிறந்தவர் என்ற வழியால் இந்த வரலாறுகள் எனக்கு நன்றாக தெரியும். மிக திறமையான தாக்குதல்களை செய்து தலைவருக்கு துணையாக இருந்த ஒரு மாவீரன் இந்தியாவிலே உத்தரப்பிரதேச மாநிலத்திலே தனது ஆரம்ப பயிற்சியை முடித்து இலங்கைக்கு வரப்பட்டார். 1982ஆம் ஆண்டு சாவச்சேரியிலே நடந்த ஒரு தாக்குதலிலே விழுப்புண் அடைந்து அவருக்கு ரத்தம் அதிகம் செல்வதால் அவரை காப்பாற்ற முனைந்த போது அன்று எங்களுடைய தலைவன் சென்னையிலே இருந்தார். உடனடியாக எங்களுடைய தளபதிமாருக்கு ஒரு கட்டளையை பிறப்பிக்கின்றார். ஏனெனில் சங்கரனாவுடைய திறமை இரு கைகளிலும் கண்டு துப்பாக்கியை வைத்து சுடக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு மாவீரன். அந்த மாவீரனுடைய உயிரை எவ்வாறு காப்பாற்றுவது, எப்படியாவது காப்பாற்றுவது என்ற ஒரு கட்டளையை எங்களுடைய தேசிய தலைவர் தளபதிமாருக்கு பிறப்பிக்கின்றார். பிஷப் படகுகள் மூலம் அவர் இந்தியா கொண்டு செல்லப்பட்டு அந்த இந்தியா மண்ணிலே 21ஆம் தேதியிலே இருந்து 27ஆம் தேதி வரையும் அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு தருணம் இறுதியாக எங்களுடைய தானை தலைவரின் மடியிலே
27ஆம் தேதி 6/5 அவருடைய உயிர் இந்த மண்ணை விட்டு பிரிகின்றது. அவர்தான் முதலாவது என்னுடைய மாவீரர். இந்த சிறுவர்கள் நிச்சயமாக அந்த வரலாறுகளை அறிய வேண்டும். ஏனெனில் இந்த இலங்கை அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வரலாறுகளை அகற்றிக் கொண்டு செல்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், தமிழ் மன்னர்கள் பண்டாரவழியர் 18ஆம் ஒரே வாழ்வில் 60 பேரை கொண்டவர்கள் நாங்கள் பாடப்புத்தகத்திலே நான் படித்திருக்கின்றேன். அது ஒரு பாடமாக வந்தது. சங்கிலிய மன்னன் முதிரை சந்தையில் எப்போதும் அவருடைய நினைவு சின்னம் இருக்கின்றது. ஒரு சிறந்த மன்னனாக ஒரு பாடப்புத்தகத்தில் வந்தது. ஆனால் இலங்கையில் உள்ள கல்வியாளர்கள் கூட அதுகளை எல்லாவற்றையும் அகற்றி நசுக்கி ஒரு சுருக்கி போய் சின்ன சுருக்கமாகவே அந்த வரலாறு தொட்டு காட்டப்படுகிறது. ஆகவே உங்களுக்கு தெரியும், இந்த பூமி பந்திலே தெற்காசியாவிலே ஒரு சிறந்த விடுதலை அமைப்பாக மாதவ சேது அவர்களுடைய வழிகாட்டலை ஏற்று என்னுடைய தலைவர் தன்னுடைய சாதுரியமான திறமைகளுடாக பல படப்பிரிவுகளை உருவாக்கி இந்த மண்ணிலே சேலையின் வரலாறு, அந்த வரலாறுகளை நாங்கள் அழிந்துவிடக் கூடாது. நாங்கள் நகர எங்களுடைய இலட்சியங்கள் மாறுபட்டு போன மாதிரியான ஒரு தோற்றப்பாடு இருக்கின்றது. அந்த தோற்றப்பாடு ஒருபோதும் நாங்கள் விலை போகக்கூடாது. ஆகவே மாவீரரை குறித்த பெற்றோராகிய நீங்கள் இந்த போராட்டத்திலே இணைந்த போராளிகளை நாங்கள் இருக்கின்றோம். எங்களை பல விமர்சனத்துக்கு உட்படுத்தலாம். ஆனால் எங்களுடைய மனிதர்களே பல சமர்களங்களிலே சமர்ப்பித்த வீரர்களை நாங்கள் இப்போது நினைக்கின்றோம். குரேரி சண்டையிலே 1993ஆம் ஆண்டு நான் முதல் சண்டையிலே இருந்தேன். 370 போராளிகளை 3 நாட்கள் சண்டையிலே நாங்கள் கொடுத்திருந்தோம். குரேரி தளத்தை முற்றுமுழுதாக கைப்பற்றினோம். ஆனால் அவருடைய இறங்கு துறைகளால் அவருடைய பலம் அதிகரித்து கொண்டு போனபடியால் நாங்கள் அதை விட்ரோ பண்ணினோம். மறுபடியும் ஆனந்த சமரிலே பல்லாயிரக்கணக்கான வீரர்களை கொடுத்தோம். ஜெய்ஸ் குருவிலே பல்லாயிரக்கணக்கான வீரர்களை கொடுத்தோம். போராடிய வீரர்கள் இலகுவில் நாங்கள் மறந்துவிட முடியாது. ஏதோ ஒரு காரணத்தால் நாங்கள் சற்று மௌனமாக இருக்க வேண்டிய தேவைப்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் எங்களுடைய இலட்சியத்தில் எந்தவித மாற்றங்களும் பெறாது. எங்களுடைய அரசியல் பயணத்திலும் எந்தவித மாற்றங்களும் பெறாது. இந்த மாநிலங்களுடைய இலட்சியத்தை நிச்சயமாக சுமந்து செல்வோம். அவர்களுக்கான ஒரு விடிவு காலம் தலைவர் சொன்ன மாதிரி இயற்கையை நாங்கள் வரலாறு வழிகாட்டி என்பது போல இந்த நிச்சயமாக அவர்களுடைய இந்த அபிலாசைகள் இந்த மண்ணிலே தீர்க்கப்படும். இது இறைவனாக எழுதப்பட்ட ஒரு விடயம். நீங்கள் கொடுத்த விலை நிச்சயமாக அதுக்குரிய வெகுமானம் நமக்கு விரைவிலே கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப நகர மாதிரியான ஒரு கீட்டுகள் செயல்படுகின்றது. பாடசாலைகளிலும் பள்ளிக்கூடங்களில் நாங்கள் இந்த விளக்கேற்ற நிகழ்வு நிச்சயமாக நடக்கும். அதுக்காக காத்திருப்போம் என கூறி இந்த மகத்தான வேளையிலே பேசுவதற்கு அழைத்த இந்த இளைஞர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த மண்ணினுடைய மானத்தை காத்து எங்கள் உரிமைக்காகவும் எங்கள் தன்னாட்சிக்காகவும் தங்கள் உயிர்களை தியாகம் செய்திருக்கக்கூடிய அந்த ஒப்பற்ற செல்வங்களுடைய பெற்றோர்களே, சகோதரர்களே, உரைத்துடையோர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நலன் விரும்பிகளே, உங்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்திலே எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாள் ஓர் முக்கியத்துவம் வாய்ந்த ஓர் நாளாக இந்த கிராமத்தில் பதிவு செய்யப்படுகின்றது. குறிப்பாக 7 வருடங்களாக தொடர்ச்சியாக இப்படியான ஒரு கௌரவிப்பு நிகழ்வை இந்த இளைஞர்கள் ஒன்று கூடி இங்கே செய்து வருகிறார்கள். நான் சென்ற முறையும் இதே இடத்திலே வந்து உங்களுடன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. 2009ஆம் ஆண்டு எங்களுடைய உரிமை போராட்டம் முள்ளிவாய்க்காலிலே முடக்கப்பட்டிருந்தாலும் கூட எதற்காக நாங்கள் போராடினோமோ, எந்த நோக்கத்திற்காக, எந்த லட்சியங்களுக்காக எங்களுடைய அண்ணன், எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய சகோதரிகள், எங்களுடைய பிள்ளைகள் இந்த மண்ணிலே ரத்தத்தை சிந்தி தங்கள் உடல்களை சிதறடித்து தங்கள் ஆன்மாவை ஒப்புக் கொடுத்தார்களோ, அந்த தியாகத்தினுடைய மீட்சியிலே இருந்து எங்களுடைய உரிமை கோரிக்கைகள்
தொடர்ந்து அதே கனலாக எரிந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னமும் நாங்கள் ஒரு விடுதலை பெறாத இனமாக இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தொடர்ச்சியாக போராட வேண்டிய இனமாகவும் எங்கள் உரிமைகள் கிடைக்கும் வரைக்கும் இந்த மாவீரர்களுடைய கல்லறைகளிலே சத்தியம் செய்து நாங்கள் தொடர்ச்சியாக உரிமை போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய ஒரு இனமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 36 வருடங்களாக ஒரு ஆயுத ரீதியிலாக போராட்டமாக பரிணமித்து அகிம்சை வழியிலான போராட்டங்கள் மழுங்கடிக்கப்பட்டதன் காரணமாக விரும்பியோ விரும்பாமலோ எங்களுடைய புதல்வர்கள், எங்களுடைய அண்ணன்மார்கள் ஆயுதம் தூக்க வேண்டிய இந்த காலத்தின் கட்டாயத்திலே இருந்து அவர்கள் ஆயுதத்தை ஏந்தி கொண்டார்கள். அவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடி இந்த மண்ணினுடைய விடுதலையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த உயரிய நோக்கத்தோடு அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆன்மாக்களை எங்களுக்காக ஒப்படைத்திருக்கிறார்கள். இன்று மாவீரர்களுடைய பெற்றோர்களை கௌரவப்படுத்துகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. எங்களுடைய மாவீரர்கள், உங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய சுயலாபங்களுக்காக போராடவில்லை, தங்களுடைய சுய விருப்பங்களுக்காக அவர்கள் போராடவில்லை. எங்களுடைய இனம் இந்த மண்ணிலே தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். எங்களுடைய எதிர்கால சந்ததி இந்த மண்ணிலே ஓர் சுயநிர்ணய உரிமையோடு தங்களை தாங்களே நிர்ணயித்துக் கொள்ளக்கூடிய அரசியல் அதிகாரத்தோடு இங்கே இந்த மண்ணிலே சுபீட்சமாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் தங்களுடைய உயிரையும் உடலையும் எங்களுக்காக தந்திருக்கிறார்கள். இங்கே ஏராளமான பெற்றோர்கள், மாவீரர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இருக்கிறீர்கள். அந்த மாவீரர்கள் எங்களுக்காக உயிர் விட்ட போது அந்த வித்துடல் உங்களுடைய வீடுகளுக்கு வருகின்ற பொழுது இந்த பெற்ற வயிறு எப்படியாக பற்றி எரிந்திருக்கும் என்கின்ற ஒவ்வொருவரையும் அந்த தாயினுடைய, அந்த தந்தையினுடைய, அந்த சகோதரங்களுடைய நினைவுகளிலே நாங்கள் தங்கியிருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய பிள்ளை, எங்களுடைய சகோதரர்கள் எதற்காக இந்த மண்ணிலே தங்களுடைய உயிர்களை ஆகுதியாக்கி கொண்டார்கள் என்கின்ற அந்த வரலாற்று சரித்திரம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு, இனி வருகின்ற பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் ஆயுத வழி மௌனிக்கப்பட்டிருந்தாலும் கூட எங்களுக்கு தொடர்ச்சியான ஒரு உரிமை பயணத்திலே நாங்கள் ஒன்று திரண்டவர்களாக, எங்களுடைய உரிமை பயணத்தை ஏதாவது ஒரு வழியிலே எடுத்துச் செல்லக்கூடிய மாண்பியலை பெற்றவர்களாக நாங்கள் இந்த மண்ணிலே நிலைத்திருக்க முடியும். இன்று இளைஞர்களை பார்க்கிற பொழுது யாழ்ப்பாணம் மற்றும் வடமாகாணத்திலே இருக்கின்ற பல இளைஞர்களை பார்க்கிற பொழுது பலருக்கு வேதனைகளை உண்டு பண்ணுகின்ற சம்பவங்களை கூட நாங்கள் கடந்து செல்ல வேண்டியவராக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தினசரி பத்திரிகைகளை பார்த்தால் அங்கே வன்முறை சம்பவங்கள், இங்கே கற்பழிப்பு சம்பவங்கள், அங்கே தந்தையை குத்திக் கொண்ட மகன் என்கின்ற செய்திகள், இப்படியாக பத்திரிகைகள் முழுவதும் எங்களுடைய சமூகத்திற்கு பொருத்தமில்லாத சம்பவங்களாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த துர்ப்பாக்கிய காலத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய மூத்தவர்கள் எதற்காக இந்த மண்ணிலே உயிர் நீத்தார்கள் என்கின்ற உண்மையை அவர்களுக்கு விளங்கப்படுத்தி, எதற்காக எங்களுடைய சகோதரர்கள் இந்த பெற்றோருடைய வயிற்றிலே புதல்வர்களாக உதித்தவர்கள் எதற்காக இந்த மண்ணிலே ரத்தம் சிந்தியவர்கள் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் ஓர் மரியாதையான இனமாக நாங்கள் எதற்காக போராடுகிறோமோ அதற்கு உரிய இனமாக
நாங்கள் தலைநிமிர்ந்து மரியாதையாக சுயநிர்ணய உரிமையோடு நாங்கள் வாழ்வதற்கு ஆசைப்படுகின்ற, அதற்காக போராடிய ஒரு இனமாக இருக்கின்ற பொழுது அதற்கு தகுதியுடைய இனமாகவும் நாங்கள் இருக்க வேண்டும். இவ்வளவு காலமும் அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்து வந்திருக்கிறோம். எனவே சடுதியான சில சம்பவங்கள் எங்களை திட்டமிட்டு மடைமாற்றுகின்ற செயற்பாடுகளிலே ஈடுபட்டிருந்தாலும் அதை நாங்கள் எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு, குறிப்பாக வளர்ந்து வருகின்ற இவ்வாறான சிறுவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக அந்த தியாக செம்மல்களுடைய தியாகங்கள் வீண் போகாத வகையிலே அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக ஓர் திருப்திகரமான ஓர் சுயநிர்ணய உரிமையை வேண்டுகின்ற ஒரு தலை நிமிர்ந்த இனமாக நாங்கள் எங்களை நாங்களே தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தை நாங்கள் இங்கே கூறுகின்றோம். பலர் சொன்னார்கள், இன்று எங்களுடைய மாவீரர் துயிலுமில் எங்களுடைய நிலைகளை பற்றி சொன்னார்கள். எங்களுடைய மாவீர செல்வங்களுடைய கல்லறைகள் இடிக்கப்பட்டு அவர்களை நாங்கள் வணங்குவதற்கு கூட இடம் கொடுக்காத நிலைகளை சொல்லி இருந்தார்கள். இப்பொழுது ஒரு புதிய அரசாங்கம் அமைந்திருக்கிறது. கோட்டபாய அரசாங்கம் 3/2 பெரும்பான்மையோடு இருந்த பொழுதும் எங்களுடைய சுயநிர்ணய உரிமைகளை ஏற்றுக்கொள்ளாத வகையிலே, எங்களுடைய உணர்வுகளை மதிக்காத வகையிலே செயற்பட்டதனாலே அவர்கள் அடைந்த கதி நான் சொல்லி இங்கே தெரிய வேண்டியதில்லை. அவர்கள் எவ்வாறாக மக்களினாலே, தங்களுடைய சொந்த மக்களினாலே விரட்டி அடிக்கப்பட்ட நிகழ்வை எல்லோருமாக நாங்கள் இந்த உலகத்திலே கண்டு கொண்டிருந்தோம். அதே போல 3/2 பெரும்பான்மைக்கும் அதிகமான ஆசனங்களோடு இன்று இந்த அரசாங்கம் இந்த இடத்திலே பொறுப்பேற்றிருக்கிறது. இந்த நாட்டை ஆட்சியிலே பொறுப்பேற்றிருக்கிறது. அவர்களும் எங்களுடைய தமிழர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு, தமிழர்கள் எதற்காக இந்த நாட்டிலே உரிமைக்காக தங்களுடைய குரல்களை எழுப்பினார்கள் என்பதை புரிந்து கொண்டு, அவர்களுடைய அபிலாசைகளை புரிந்து கொண்டு, அவர்களுடைய உணர்வுகளை உங்களுடைய நிலையிலே இருந்து புரிந்து கொண்டு, அவர்களுடைய எங்களுடைய உணர்வுகளை இந்த தாய்மார்களுடைய பக்கத்திலே இருந்து புரிந்து கொண்டு ஒரு நல்ல தீர்வை வழங்குவார்களாக இருந்தால் அதுதான் ஒரு சரியான அரசுக்கு நன்றாக இருக்கும் என்று நான் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். நேற்றைய செய்தி சில சம்பவங்கள் நன்றாக நடந்து விடுமா என்கின்ற ஒரு ஏக்கத்தோடு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய செய்தியிலே ஒரு செய்தியை பார்த்தேன். நாட்டினுடைய தலைவர் எங்களுடைய மக்கள் இறந்த பொழுது, எங்களுடைய உறவுகள் இறந்த பொழுது அதை அஞ்சலிப்பதற்கு யாரும் தடை விதிக்க முடியாது என்கின்ற கருத்தை சொல்லியிருந்தார். அது அவருடைய மனநிலையிலே இருந்து வந்திருந்தால், அவர் தங்களுடைய மக்களுக்கு அந்த கருத்தை சொல்லி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி சரியான தீர்வை எங்களுடைய மக்களுக்கு வழங்குவாராக இருந்தால் அது ஒரு உச்சபட்சமாக நாங்கள் மதிக்கின்ற ஒரு மனிதராக அவர் மாற்றமடைய முடியும். எனவே வாயின் வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் தங்களுடைய செயற்பாடுகளாலும் அதை நிரூபிக்க வேண்டியவர்களாக அரசு இன்று இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பானவர்களே, உங்களுடைய புதல்வர்களின் ரத்தமும் சதையும், எங்களுடைய அண்ணனின் ரத்தமும் சதையும் எப்போதும் வீண் போகாமல் அவர்களுடைய தியாகத்திற்கு ஓர் விடை கொடுக்கக்கூடிய அளவிலே, விடை கிடைக்கக்கூடிய அளவிலே நாங்கள் அந்த தியாக செம்மல்கள் எங்களுக்கு உதவுவார்கள் என்று அந்த ஆத்மாக்களுடைய அசரீரி எங்களுக்கு ஒரு விடுதலையை பெற்றுத்தரும் என்கின்ற நம்பிக்கையோடு அவர்களுடைய வரலாற்றையும் அவர்களுடைய நினைவுகளையும் நாங்கள் கடத்துவதற்கு இவ்வாறான நிகழ்வுகள் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, இந்த நிகழ்வுகளை நாங்கள் ஒருமித்து ஒற்றுமையாக கடைபிடித்து எதிர்கால சந்ததிகளுக்கு அந்த உத்தம புருஷர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு வரலாற்று கடமையாக இந்த நிகழ்வுகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். எங்களுடைய சுண்டிக்குள இளைஞர்களால் ஒவ்வொரு வருடமும் ஏற்பாடு செய்யப்படுற மாவீரர் பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்வு, இந்த நிகழ்வுக்கு போன வருடம் குத்துவிளக்கு, அதே மாதிரி தென்னை மரக்கன்றுகளை சாப்பாடு, அதுக்கு நிதி ஒரு 4.5 லட்சம் ரூபா மாதிரியான நிதியை போன வருடம் பெற்றுக் கொடுத்திருந்தான். அப்போ இந்த வருடமும் அதே போல் ஒரு உதவியை உங்களால் பெற்றுத்தர முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தார்கள். அதே மாதிரி என்னோட தொடர்பில் இருக்கிற உறவுகளிடம் நான் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தேன், இப்படி ஒரு நிகழ்வு ஒன்று வருது, அப்போ ஒரு 5000 ரூபா பெறுமதியான உலருணவு பொதிகளை வழங்குவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ எத்தனை பேர் இருக்கணும் மண்டேக்கில் 310 பேருக்கான பொதிகளை ஏற்பாடு செய்து தர சொல்லி அந்த ஏற்பாடு செய்த குழுவினர் கேட்டிருந்தார்கள். அப்போ மொத்தம் 5000 ரூபா பெறுமதியான 310
உலருணவு பொதிகளை வந்து வழங்கியிருந்தான். அதே போல் 2 லட்சம் ரூபா பணத்தை இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த கபிலன் என்று சொல்லக்கூடியவரிடம் சாப்பாடு வந்து ஏற்பாடு செய்கிறதுக்காக வழங்கியிருந்தான். மதிய உணவும் வந்து அவர்களுக்கு அதோடு சேர்த்து வழங்கணும் அப்படின்றதால அதற்கு வந்து வழங்கியிருந்தான். மொத்தமாக 17.5 லட்சம் ரூபா பணத்தை வந்து பெற்றிருந்தான் எங்களுடைய புலம்பெயர் உறவுகள், முதல் ஆரம்பத்தில் பேர் குறிப்பிட்ட உறவுகளிடமிருந்து. அதில் வந்து 15.5 லட்சம் ரூபா பணத்துக்கு பொதி வந்து வழங்கப்பட்டிருக்கு. 2 லட்சம் ரூபா பணம் வந்து சாப்பாட்டுக்காக எடுத்திருக்கிறோம். எங்களுடைய மாவீரர் பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்வு வந்து ஒவ்வொரு வருடமுமே நடைபெறுகின்றது. அப்போ இன்னொரு குறுகிய காலம்தான் மாவீரர் பெற்றோர் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து இருப்பார்கள். அவர்களுக்கு நாங்கள் கௌரவிப்பு செய்ய போகிறதுன்றது வந்து இன்னும் ஒரு குறுகிய காலம்தான். அதுக்கு பிறகு அவர்களுடைய சகோதரர்கள், அவர்களுடைய சந்ததியினர் தான் இருப்பினும் எங்களுடைய சந்ததி நிம்மதியாக வாழ வேண்டும், நாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரே ஒரு எண்ணம், வேறு எந்த ஒரு ஆசையுமே இல்லை. எங்களுடைய இனம் நிம்மதியாக வாழும் என்று சந்தோஷமாக மரணித்தவர்கள், தனக்காக வாழாத தவமணிகள், பொதுவாக எல்லாருக்குமாக வாழ்ந்தவர்கள். அதால் தான் இன்றும் அவர்கள் போற்றப்படுகின்றார்கள். அனைத்து மக்களுடைய மனங்களிலும் நிறைந்திருக்கின்றார்கள். எங்களைப் போல அவர்களுக்கும் எல்லா ஆசையுமே வந்து இருக்குது. அதையெல்லாம் துறந்தவர்கள் எங்களுடைய மாவீரர்கள். அவர்களுடைய தியாகங்கள் காலத்துக்கும் சந்ததியால் போற்றப்பட வேண்டியது. எங்களுடைய சந்ததி அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டியது எங்களுடைய ஒவ்வொருவருடைய கடமையும். அடுத்த சந்ததிக்கு தெரியாது பண்டாரவன்னியன் அப்படின்ற ஒரு மன்னன் வாழ்ந்தான், அந்த மன்னன் ஒரு வீரனாக வந்து இருந்தான், இப்படி என்று சொல்லி ஒரு வரலாறை வந்து நாங்கள் கேட்க எப்படி தெரிஞ்சு கொண்டிருப்போமோ, அதை தெரிஞ்சு கொள்ளைக்கு எப்படி இருந்ததோ எங்களோட மனநிலை, அது போன்ற ஒரு நிலப்பாட்டில் தான் எங்களுடைய இப்போ இருக்கிற சந்ததியினர் வந்து இருக்கினோம். அவைகளுக்கு வந்து வரலாறு தெரியாது. அப்போ அவர்களுக்கு சொல்லப்படுறது தான் வரலாறு. அப்போ நம்ம இந்த நிகழ்வுகளை வந்து ஏற்பாடு செய்யக்குள்ள அவர்களுக்கு வந்து தெரியும். அதே மாதிரி தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அவர்கள் வந்து ஒரு மேடை பேச்சில் வந்து பேசக்குள்ள அரசியல் காரணங்களுக்காக எங்களுடைய யாழ் நூலகம் வந்து எரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தார். அரசியல் காரணங்களும் அரசியல் செய்வதற்காகவே இப்படி ஒரு இன பிரிவினையை வந்து உண்டு பண்ணி பழைய அரசியல் செய்தார்கள் என்றதையும் வந்து அவர் சொல்லியிருந்தார். அவர் அதை ஏற்றுக்கொள்ளேக்குள்ள எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் ஏன் ஆயுதம் ஏந்தினார்கள் அப்படின்றதை வந்து அவர் முழுமையாக வந்து புரிஞ்சு கொள்ளுவார் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். எங்களுடைய இனம் அடக்கப்பட்டு ஒடுக்கப்படைக்குள்ள அதற்கு எதிராக கிளர்ந்து எழுந்தவர்கள் சம்பளத்துக்காகவோ இல்லை ஒரு காசுக்காக வன்முறையை கையில் எடுக்கணும், வன்முறை விரும்பிகளாகவோ இருக்கவில்லை. தங்களுடைய ஒடுக்கப்பட்ட இனம் இதற்கு மேல் நாங்கள் வந்து இதை தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொல்லி வீறு கொண்டு எழுந்தவர்கள் தான் எங்களுடைய உறவுகள். அதற்கு கடந்த கால சிங்கள ஆட்சியாளர்களும் ஒரு பெரிய காரணம் என்பதை வந்து எங்களுடைய ஜனாதிபதி அவர்களோட உரையிலிருந்து தெரிஞ்சு கொண்ட நான், யாழ் நூலகம் ஒரு அரசியல் சதித்திட்டம், அரசியலுக்காக சதி செய்யப்பட்டு எரிக்கப்பட்டது தான் அப்படின்றத வந்து அவரே அந்த வரலாற்றை வந்து முழுமையாக வந்து புரிஞ்சு கொள்ளேக்குள்ள எங்களுடைய வீரர்கள் ஏன் ஆயுதம் ஏந்தினார்கள் என்றதையும் புரிஞ்சு கொள்ளுவார் என்ற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது. சரி புலவனூர் கிராம மாவீரர் பெற்றோர் முன்வரவும். ஏத்துறேன் வாக்கல கரெக்ட். கதிரவேலு உமாதேவி, புஷ்பராணி, சரோஜாதேவி, குணசேகரா. எங்கே அழைக்கிறீங்க? சகாயராணி போன் வேணுமா? செல்லத்துறை,
அப்படியே